Good morning, students. Chapter 7 Ecosystem. Topic Ecological Pyramids. Actually, what is ecological pyramids? The graphic representation. Actually, this one is the graphic representation. So, the graphic representation of the trophic structure and function at successive trophic level of an ecosystem is called the ecological pyramids. So the ecological pyramids means the structure of trophic level. Actually this one trophic level 1, trophic level 2, trophic level 3, trophic level 4. So when the tropical structure and functions அதை பத்தி படிக்கிறதா நம்ம ecological pyramids அப்படினு சொல்றோம். So the graphic representation, this one, the graphic representation of the trophic structure and function at successive trophic level. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த trophic levels உடைய structure plus அதோடைய functions பத்தி தெரிஞ்சுக்கிறதா நம்ம ecosystem உடைய தான் நம்ம ecological pyramids அப்படினு சொல்றோம். So the trophic level first one அப்படிங்கிறது வந்து actually producer அப்படினு சொல்லுவோம். Then trophic level 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா primary consumer அப்படினு சொல்லலாம் அல்லது carnivores அப்படினு சொல்லலாம். The next வந்து T3 ன்னு சொல்லக்கூடிய trophic level 3 வந்து பாத்தீங்கன்னா இது primary consumer, இது வந்து secondary consumer, இது வந்து tertiary consumer. அப்படி இல்லாம இது வந்து producer carnivores அப்படினு சொன்னோம்னா இத வந்து இது carnivoresல herbivores. Producer herbivores, இது வந்து primary carnivores, இது வந்து secondary carnivores அப்படினு சொல்லலாம். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா trophic level 1 2 3 4 producer, primary consumer, secondary consumer, tertiary consumer. அப்படி இல்லாம இது வந்து producer herbivores அப்படினு வெச்சிட்டோம்னா இது வந்து primary carnivores, இது வந்து secondary carnivores. ஏனா இத சாப்பிடக்கூடிய இந்த அனிமல்ஸ் வந்து நம்ம secondary carnivores அப்படினு சொல்றோம். இந்த herbivores சாப்பிடக்கூடிய இந்த அனிமல்ஸ் வந்து primary carnivores அப்படினு சொல்றோம். Carnivores அப்படினாவே meat eating animals. Okay. So the concept of ecological pyramids was introduced by Charles Elton. Actually the ecological pyramids வந்து first இந்த கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து சார்லஸ் எல்டன் in 1927. They also called as Eltonian pyramids. ecological pyramids அப்படினாலும் ஒண்ணுதான், Eltonian pyramids அப்படினாலும் ஒண்ணுதான். ஏன் அப்படினா these pyramids இத பத்தியான கான்செப்ட் பத்தி first இன்ட்ரோ듀ஸ் பண்ண வந்து சார்லஸ் எல்டன் அப்படிங்கறது இன்ட்ரோ듀ஸ் பண்ணனால இந்த pyramids வந்து நம்ம Eltonian pyramids அப்படினு சொல்லலாம். Right. So இதுல வந்து பாத்தீங்கன்னா different types of ecosystem கொடுத்திருக்கோம். இது ஒரு ecosystem, இது ஒரு ecosystem, இது ஒரு ecosystem, இது ஒரு ecosystem. இதுல இருக்கக்கூடிய அந்த graphic representation அப்படினு சொல்லக்கூடிய இந்த pyramids உடைய structure டிஃபரா இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா இது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா upright அப்படினு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து upright அப்படினு சொல்லுவோம். upright means the baseல வந்து அகலமா இருந்து போக 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 அப்படி நேரவா குறுகிட்டே போகுதுனா அந்த டைப் ஆஃப் பிரமிட்ஸ் வந்து upright. கீழ அகலம் மேலே போக போக குறுகலா போகக்கூடிய இந்த பிரமிட்ஸ் வந்து upright அப்படினும், கீழ வந்து நேரவா இருந்து மேலே போக 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 அகலமா வரக்கூடிய இந்த பிரமிட வந்து inverted. This one இது inverted அப்படினும், இந்த இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறுகலாகவும் then அகலமா வந்து again குறுகலா போகக்கூடியது வந்து spindle shaped pyramid அப்படினு சொல்லுவோம். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுனா இது வந்து upright. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் upright தான். சோ இந்த மாதிரி இருக்கத வந்து inverted அப்படினு சொல்லுவோம். இத வந்து spindle shaped pyramid அப்படினு சொல்லுவோம். ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா A B C D அப்படினு சொல்லி நாலு விதமான pyramids கொடுத்திருக்காங்க. The first one இது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா pyramids of number. pyramids of number அப்படினா பாருங்க கீழ பாருங்க large number of plants இருக்கு.
கிராஸ்லேண்ட் நிறைய புல் இருக்குது, அதோட கம்மியாக ஹெர்பியோர்ஸ் இருக்குது, அதோட கம்மியாக பிரைமரி கார்னிவோர்ஸ் இருக்குது, அதோட கம்மியாக செகண்டரி கார்னிவோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ்ட் ஆன் த நம்பர், அதிகம், அதோட கம்மி, அதோட கம்மி, அதோட கம்மி. இதை வந்து பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ செகண்டுமே பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் தான், நம்பரை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம். ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், திஸ் ஒன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். பிங்கிறது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஜூ பிளாங்டான், பைட்டோ பிளாங்டான், அதே மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதோடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் அ பாண்ட் ஈகோசிஸ்டம். தென் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாப்பிடக்கூடிய ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் உடைய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை விட இது கம்மியாக இருக்கும். தென் அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை சாப்பிடக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தென் அதை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ்ஷோடைய நம்பர் அதோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் நிறைய நம்பர்ஸ், அதோட கம்மி, அதோட கம்மி, அதோட கம்மி. ஸோ அப்படி போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர், இதுவும் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் தான், இதுவும் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் தான், ரெண்டுமே அப்ரைட். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபோர்த் ஒன் பாருங்க, இது வந்து இன்வெர்டட் தலைகளாக இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரசைட் ஈகோசிஸ்டம், ஒரு பேரசைட் ஈகோசிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்கு, தென் அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃப்ரூட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஹனி, நெக்டார், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரீ, இதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். தென் அந்த பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸுடைய உடம்புல இருக்கக்கூடிய பேரசைட்ஸ், அதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது பேர்ட்ஸோடைய இது நம்பர் அதிகம். தென் அந்த மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை, இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஒரு ட்ரீ தான், தென் அதிகமான பேர்ட்ஸ், அதை விட அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இதை வந்து அப்ரைட்னு இதை நம்ம சொன்னோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், இன்வெர்டட் தலைகளாக இருக்கக்கூடிய பிரமிட், இன்வெர்டட் பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பேஸ்ட் நம்பர், இதுவும் பேஸ்ட் நம்பர், இதுவும் பேஸ்ட் நம்பர் தான். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் என்ன சொல்லலாம், பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்ரைட், இது வந்து இன்வெர்டட், ரைட். த நெக்ஸ்ட் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்டு, இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டத்தை சொல்லலாம். ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சொல்லலாம். ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரீ, அந்த ட்ரீலேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கக்கூடிய எலிஃபண்ட், பேர்ட்ஸ், டியர், கோட், ஜீப்ரா, ஸோ இந்த மாதிரியான அனிமல். ஸோ இது ஒரே ஒரு நம்பர். இதை விட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. தென் ஹெர்பியோர்ஸ்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸை சாப்பிட்டு வளரக்கூடிய அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் இருக்கும், ரேபிட்டு, எலிஃபண்ட், ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. தென் இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய கார்னியோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸு, லிசார்ட், ஸ்னேக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ பேர்ட்ஸுடைய நம்பரை கம்பேர் பண்ணும்போது ஃபாக்ஸஸ், அதே மாதிரி ஸ்னேக், லிசார்டுடைய நம்பர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் இதை சாப்பிடக்கூடிய இந்த செகண்டரி கார்னியோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீ நேரோவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெர்பியோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்குது. தென் பிரைமரி கார்னியோர்ஸ் இதோட கம்மியாக இருக்குது, செகண்டரி கார்னியோர்ஸ் அதோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்குது, அகலமாக போகுது, தென் அகைன் கம்மியாக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ஸ்பிண்டில். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி வர்றது, இப்படி வந்து இப்படி போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ரைட். இது வந்து பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னா the graphic representation of trophic structure
and function at successive trophic level of an ecosystem is called ecological pyramid. So அப்போ ஒரு ecological pyramids அப்படிங்கிறது வந்து graphic representation. அதில் வந்து ஒவ்வொரு லெவலுடைய ஒவ்வொரு டிராபிக்களுடைய ஸ்ட்ரக்சரையும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸையும் படிக்கிறது தான் நம்ம ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சார்லஸ் எல்டன் இன் 1927 and so this is also known as Eltonian pyramids. Okay, there are three types of ecological pyramids. The first one, pyramid of number, pyramid of biomass, pyramid of energy. So the pyramid of number அதில் தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். pyramid of numberல வந்து பார்த்தீங்கன்னா upright, inverted, spindle shaped pyramids அப்படின்னு 3 types பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து pyramid of number இருக்குது purely based on the number. ஸோ இப்போ pyramid of number, pyramid of biomass, biomassங்கிறது அதோடைய weight, pyramid of energy, எனர்ஜியை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் pyramids இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா pyramid of number. A graphical representation of the number of organisms present and each successive trophic level in an ecosystem is called pyramids of number. So pyramids of number அப்படிங்கிறது ஒவ்வொரு டிராபிக்கல் லெவல்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்துடைய நம்பரை பேஸ் பண்ணி வர்றது. So the graphical representation of the number of organisms present at each successive trophic level in an organism in an ecosystem is called pyramids of number. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த பிரமிட்ஸில் ஒவ்வொரு சக்சஸிவ் லெவல்லையும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அனிமல்ஸை பேஸ் பண்ணி இந்த பிரமிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். There are three different shapes of pyramids: upright, spindle and inverted. ஸோ இப்போ upright அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷேப்பில் இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும், இன்வெர்டட் அப்படின்னு சொல்லி 3 ஷேப்பில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் வந்து இதில் இருக்குன்னா பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்லேயே 3 டைப்பில் இருக்கும். There is a gradual decrease in number of organisms in each trophic level from producer to primary consumers and then secondary consumers and finally to tertiary consumers. Therefore, the pyramids of number in grassland and pond ecosystem are always upright. So, in the pond ecosystem, grassland ecosystem, எப்பவுமே the number of organism அந்த பேஸில் அதிகமாகும், போக கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ இப்போ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், அப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து கிராஸ்லேண்ட், இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இப்போ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் கிராஸ்லேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் பாருங்கள், இந்த T1 அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்குது. தென் போக பாருங்க ஃபுல்லாகவே இப்படி குறைஞ்சிக்கிட்டே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இதுதான் நம்ம அப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். The next one, forest ecosystem. Next one, forest ecosystem. நம்ம இது பார்த்தோம்னா இதுதான் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும் ஒரே ஒரு ட்ரீ, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹெர்பியோர்ஸ் நிறைய இருக்கும், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிரைமரி கார்னிவோர்ஸ் கம்மியாக இருக்கும், அதோட கம்மியாக இருக்கும் செகண்டரி கார்னிவோர்ஸ். இன் அ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் the pyramid of number is somewhat different in shape. It is because the base T1, this one is the primary, actually the level 1 trophic level 1 அப்படின்னு சொல்றது. T1 of the
pyramid occupies a large sized tree. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ தான் T1 அப்படின்னு சொல்கிறோம். which are lesser in number. இது வந்து ரொம்ப நம்பரில் கம்மியாக இருக்காது, ஒன்றுன்னு வச்சுக்குவோம். herbivores, இதுதான் herbivores, இது T2ன்னு சொல்கிறோம். the herbivores T2, அதாவது fruit eating birds, elephant, tree, deer, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா carnivores அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து T2ன்னு சொல்கிறோம். occupying second trophic level are more in number than the producers. இந்த ப்ரொடியூசர் கம்பேர் பண்ணும்போது நிறைய இருக்கும் இந்த இடத்துல. more in number. okay, in final trophic level இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த T2 herbivores T2ன்னு சொல்கிறது வந்து நம்ம fruit eating birds, elephant, deer occupying second trophic level are more in number than the producer. In a final trophic level T4, the tertiary consumers line are lesser in number than the secondary consumer T3. இங்கே ஆக்சுவலாக T3 வச்சு கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த T3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக் லெவல் 3 அப்படிங்கிறது இந்த ஹெர்பியோர்ஸை விட நம்பர்ஸில் கம்மியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா T4 அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி கன்சியூமர் இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெர்சரி கன்சியூமர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பிரைமரி கன்சியூமர், இது செகண்டரி கன்சியூமர், இது வந்து டெர்சரி கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெர்சரி கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி கன்சியூமரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரீ, தென் மோர் நம்பர் ஆஃப் பிரைமரி கன்சியூமர், அதாவது ஹெர்பியோர்ஸ், மோர் நம்பர் ஆஃப் பிரைமரி கன்சியூமர், then secondary consumers வந்து பார்த்தீங்கன்னா when you compare with primary consumer less, then tertiary consumer when you less tertiary consumer when you compare with secondary consumer. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. ஸோ அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அகைன் கம்மி கம்மி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். therefore the pyramid of number in forest ecosystem looks spindle shaped. So in the forest ecosystem the pyramid of number is somewhat different in shape. It is because the base T1 of pyramid occupies a large sized tree producer which are lesser in number. Herbivores T2 occupying second trophic level are more in number than the producer. producer கம்பேர் பண்ணும்போது இந்த T1ங்கிறது T2ங்கிறது நம்பர் ஆஃப் இதில் வந்து நிறைய இருக்கும். தென் T3ங்கிறது நம்பர் T2ஓட கம்மியாக இருக்கும். T4ங்கிறது T3ஓட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது பார்த்தா இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ஸ்பிண்டில் ஷேப்டு. ஓகே, தென் த பிரமிட் ஆஃப் நம்பர் இன் அ பேரசைட் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் இதுதான் நம்ம பேரசைட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேரசைட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஷேப்பில் இருக்கும். The pyramid of number in a parasite ecosystem is always inverted because ஏன் அப்படின்னா it starts with a single tree. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரீல தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம பேரசைட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பிரமிட் ஆஃப் நம்பர் இன் அ பேரசைட் ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட், தலைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் அதை வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ட்ரீ, ஒரே ஒரு ட்ரீல தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள், த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டு போகும். இந்த இன்வெர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். தேர் இஸ் அ கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இன் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல். ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதை விட இங்கே அதிகமாக இருக்கும், இதை விட இங்கே அதிகமாக இருக்கும், இதை விட இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ தேர் இஸ் அ கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டெர்சரி கன்சியூமர். ஸோ அப்போ அதனால் என்ன சொல்கிறோம்னா இன்வெர்டட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ரைட்,
ஸ்பிண்டில் ஷேப், இன்வெர்டட் அப்படின்னு 3 டைப் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஸ்லேண்ட் ecosystem, then this one pond ecosystem, this one forest ecosystem, this one parasite ecosystem. The next one pyramid of biomass. இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா weight பேஸ் பண்ணி இருக்கிறது. So the pyramid of biomass, the graphical representation of amount of organic material present at each successive trophic level in an ecosystem is called pyramid of biomass. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டிராபிக்கல் லெவல்லையும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்கானிக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணாலும் அது pyramid of numbers அப்படின்னு சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா pyramid of biomass ஒவ்வொரு லெவல்லையும். இப்போ இது வந்து ப்ரொடியூசர், இது T1 சொல்லுவோம், T2 சொல்லுவோம், இது T3 சொல்லுவோம், இது T4 சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டிராபிக்கல் லெவல்லையும் இருக்கக்கூடிய பயோமாஸ், அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸ் உடைய வெயிட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரமிட்ஸ். இன் கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், ஆக்சுவலாக முன்னாடி படிச்சிருக்கோம், கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், there is a gradual decrease in biomass of organisms. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் there is a gradual decrease in biomass. போக போக பயோமாஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராஸ்லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கிராஸ்லேண்ட் தான். ஸோ இப்போ இந்த கிராஸ்லேண்டில் வந்து பாருங்கள், இது வந்து ப்ரொடியூசர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வெயிட் கம்மியாக இருக்கும், இந்த வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வெயிட் கம்மியாக இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பயோமாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் போக 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 என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் இங்கே போட்டிருக்காங்க இன் கிராஸ்லேண்ட். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துலையும் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயோமாஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோமாஸ் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரமிடு ஞாபகத்துக்கு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக என்ன இருக்கும், வெயிட் குறைஞ்சிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பாருங்க, ஒரு பெரிய ட்ரீ நல்ல வெயிட்டாக இருக்கும், அப்படியே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக என்ன ஆகும், வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இப்போ இது வந்து சொல்கிறோம் பயோமாஸ் போக 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 என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. So in a grassland and a forest ecosystem, there is a gradual decrease in biomass of organisms at successive trophic level from producer to carnivores. Therefore, these two ecosystems of pyramids as upright pyramids of biomass. So இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ரைட் தான். ஸோ கீழே வந்து அகலமாக இருக்கிறதுல வந்து கீழே பேஸில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், போக 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 டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது அப்ரைட். ஸோ இப்போ பிரமிட் ஆஃப் பயோமாஸ்லையும் அப்ரைட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் ரெண்டுமே அப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். However, in pond ecosystem, the bottom of pyramids occupied by the producers, which comprise very small organisms possessing least biomass, and so the value gradually increased towards the tip of the pyramid. Therefore, the pyramid of biomass is always inverted. இதே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாருங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாட்டம் ஆஃப் பிரமிட்ஸ், திஸ் ஒன், த பாட்டம் ஆஃப் பிரமிட்ஸ் இஸ் ஆக்குபைட் பை அ ப்ரொடியூசர்ஸ் which compress very small organism. இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே ஸ்மால் ஆர்கானிசம், பைட்டோ பிளாங்டான், சூ பிளாங்டான், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பயோமாஸ் அண்ட் த வேல்யூ கிராஜுவலி இன்க்ரீஸ். இப்படி மேலே போக போக என்ன ஆகுது பாருங்க,
இந்த டிராபிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸுடைய பயோமாஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறோம். However, in pond ecosystem, the bottom of pyramids is occupied by the producers, which comprise very small organisms possessing the least biomass, and so the value gradually increases towards the tip of the pyramid. Therefore, the pyramid of biomass is always inverted. So இதுவும் பார்த்தீங்கன்னா பயோமாஸ் ஆஃப் பிரமிட்ஸ்லையும் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது இன்வெர்டட். அதே மாதிரி இந்த பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ்லையும் இந்த கிராஸ் லேண்ட் அப்படிங்கிறதும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ரெண்டுமே அப்ரைட். இதில் வந்து ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தி நெக்ஸ்ட் ஒன் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. Pyramid of energy. A graphical representation of energy flow at each successive tropical level in an ecosystem is called pyramid of energy. So the graphical representation of energy flow. Energy flow is the producer. அங்க எவ்வளவு எனர்ஜி இருக்கு, தென் பிரைமரி கன்சியூமருக்கு எவ்வளோ எனர்ஜி போகுது, தென் பிரைமரி கன்சியூமர்லேருந்து செகண்டரி கன்சியூமருக்கு எவ்வளோ எனர்ஜி போகுது. ஸோ அப்படிங்கிற அந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த பிரமிட் வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ எனர்ஜியை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ அட் ஈச் சக்சசிவ் டிராபிக் லெவல். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்பரை பார்த்தோம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பயோமாஸ் வெயிட்டை பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு லெவலும் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலில் ஒவ்வொரு லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம பிரமிடை வந்து செட் பண்றோம். இது வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். The bottom of the pyramid of energy is occupied by producer. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா the bottom அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா occupied by producer தான். So pyramid of energy இதுல வந்து பாருங்க the bottom அப்படிங்கிறது எப்பவுமே producer தான். Then இது வந்து primary consumer, secondary consumer, இது வந்து tertiary consumer. So the pyramid of energy ல the bottom, this one bottom, the bottom of the pyramid of energy is occupied by producer. There is a gradual decrease in energy transfer at successive tropic level from producers to the upper level. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜி வந்து இந்த பிரைமரி கன்சியூமருக்கு போகும்போது கம்மியாக தான் போகும். தென் இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் கம்மியாக போகும். அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இங்கே போகும்போது இன்னும் கம்மியாக தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆக்சுவலாக இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜியை எடுத்துக்குது, அதை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ அப்படி மாற்றும் போது அது எவ்வளோதான் மாற்ற முடியும், 100 ஜூல்ஸ் தான் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த 100 ஜூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 10%, 10 ஜூல்ஸ் தான் பிரைமரி கன்சியூமருக்கு போகுது. அந்த 10 ஜூல்ஸ்ல இருந்து அதில் 10ல் ஒரு பங்கு 1 ஜூல் தான் செகண்டரி கன்சியூமருக்கு போகுது. தென் செகண்டரி கன்சியூமர்ல இருந்து 0.1 ஜூல் தான் டெர்சரி கன்சியூமருக்கு போகுது. ஸோ அப்போ சன்லைட்டோடைய எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜூல்ஸ், ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பாருங்க 100 ஜூல்ஸ் தான் வருது. அந்த 100 ஜூல்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு 10 ஜூல் தான் போகுது. அங்கே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஜூல் போகுது, அங்கே 0.1 ஜூல் போகுது. ஸோ அப்போ கிராஜுவலாக கீழே இருந்து எனர்ஜி மேலே போக போக குறைஞ்ச லெவலில் தான் மேலே எனர்ஜி போகுது. So the bottom of pyramid of energy is occupied the producer. There is a gradual decrease in energy transfer at a successive tropic level from producer to upper level. So producerல இருந்து upper levelக்கு போக 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 பார்த்தீங்கன்னா லெவல் எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கிருந்து இங்கே போகிறது கம்மியாக போகுது, அங்கிருந்து அங்கே போகிறது அதோட கம்மியாக போகுது, அங்கிருந்து அங்கே போகிறது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எனர்ஜி ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுது. Therefore, the pyramid of energy is always upright. So,
இந்த பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்பவுமே இப்படி தான் இருக்கும், அப்ரைட்டாக தான் இருக்கும். கீழே அதிகமாக இருக்கும், மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்ரைட். ஸோ இப்போ ஆல்வேஸ் இந்த பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஆல்வேஸ் அப்ரைட்.